Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல காரசாரமான டேஸ்டியான மட்டன் சுக்கா வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வாங்க. வெல்கம் பேக் டு ஜூடிஸ் குக்கிங் டைரி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஈஸியான மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரஷர் குக்கர்ல 1/2 கிலோ அளவுக்கு எலும்பில்லாத மட்டன் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாத்தூள், தனியாத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இந்த மட்டன் சுக்காக்கு கம்மியாக தான் தக்காளி சேர்க்கணும். பாதி தக்காளி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். தக்காளி இருக்கிற இடமே தெரியக்கூடாது. லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான் பாதி தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 20 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மட்டன் வேகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுதான் மட்டன் சுக்காக்கு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். அதாவது மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வறுத்துட்டிங்கன்னா சூப்பரான வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டுருச்சு. இது தனியாக ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃபைன் பவுடராக பண்ணி வச்சுக்க போகிறோம். இதுதான் நம்ம மட்டன் சுக்காவுக்கு கூடுதலான ஒரு சுவை கொடுக்க போகுது. இப்போ சுக்கா வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. இந்த மட்டன் சுக்காவுக்கு கருவேப்பிலை ஒரு நல்ல வாசனையும், இதில் சேர்க்க போகிற இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அந்த மட்டனோட சேர்த்து சாப்பிட்றப்ப ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். 20லேருந்து 25 சின்ன வெங்காயமும் 10 பல் பூண்டு இது ரெண்டையும் 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கணும். மட்டன் சுக்காக்கு சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்க பாருங்கள். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு வதக்கிட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டில் பாதி பவுடரை மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மீதி பவுடரை நம்ம கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பூண்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதில் நம்ம வேக வச்சிருக்கிற மட்டன் பீசஸ் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுருந்தோம். ஸோ குவான்டிட்டி கரெக்டாக இருக்குது. தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மட்டன் வேக வைக்கிறப்ப உப்பு சேர்க்கலை. ஸோ சுக்காக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வேக வைக்கிறப்ப உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா இப்போ உப்பு சேர்க்க தேவையில்லை. தண்ணிலாம் நல்லா அப்சர்வ் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீதி பவுடரை சேர்த்துக்கலாம். நம்ம கடைசியாக இந்த பவுடர் சேர்த்துக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். மிளகோட டேஸ்ட்டும் நல்லா தூக்கலாக இருக்கும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மதுரையில் ஹோட்டல்ஸ்க்கு வந்தீங்கன்னா இந்த மட்டன் சுக்கா இல்லாத ஹோட்டலே இருக்காது. வீட்லேயே நம்ம கைப்பக்குவத்தில் எக்ஸாக்டாக ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டோடு நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நான் சொல்லியிருக்கிற அளவோட இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியதான். இதை நீங்கள் சைடிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், இல்லை சாத்தில் போட்டு சாப்பிட்லாம். சப்பாத்தி, பரோட்டா, ரொட்டி எல்லாத்துக்கூடயும் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.